எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுது. அது என்னன்னா, நான் என்னோட 2nd கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி பார்த்தோம்னா, ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாசத்தோட 1 இயர் ஆயிடுச்சு. இப்ப ஏன் அத பத்தி நான் பேசுறேன்னா, நான் அந்த கம்பெனியில ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில பார்த்தோம்னா, நான் ரிலீவ் ஆகும்போது எனக்கு தலைமைன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் ரிலீவ் ஆகும்போது எனக்கு ஒரு அட்வைஸ் குடுத்தாரு. என்னன்னு பார்த்தோம்னா, அவரு நான் நெறைய விஷயத்துல ஆர்க்யூ பண்றேன். நீ ஒரு ஒரு விஷயம்னா, அந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்க மாட்ற. நீ நெறைய ஆர்க்யூ பண்ற. நீ ஆர்க்யூ பண்ணாத. நீ அந்த பிரச்சனைய சரி பண்ண பாரு. அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாரு. ஓகே. அது ஆல்மோஸ்ட் கரெக்ட்டு தான். இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அது பிரச்சனை நம்மகிட்ட இல்ல. அது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை தான் அது. நம்மகிட்ட கிடையாது. அவர் நம்மகிட்ட அந்த மாரி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது ஏன்னா, நம்ம அந்த பிரச்சனையில நம்ம ஓகே டீம் ஒர்க் அப்படின்னு சொல்ல வரும்போது, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே. ஆனா அது நம்ம டெய்லி நம்ம ரிப்பீட்டடா அது நம்மள ஒரு கொஸ்டினா வரும்போது பார்த்தோம்னா, அது ஒரு மாரி ஒரு ஃபீல கிரியேட் பண்ணும். நான் எதுக்காக இப்ப இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, நெறைய பேர் ஒரு தப்பு எங்க நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒரு தப்பு எங்க நடக்குதுன்னா, அந்த தப்ப நீங்க மொத தடவ பண்ணும்போதே அத பத்தி நீங்க ஒரு ஸ்டெடியான ஒரு நாலேட்ஜ் எடுக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா தான், அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்ஸர குடுக்கும். நீங்க அத பத்தி நீங்க என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியாம அந்த விஷயத்த பத்தி நீங்க திருப்பி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த பத்தி நீங்க ஒண்ணுமே கத்துக்க முடியாது. என் மைண்ட் செட் எப்படின்னு பார்த்தோம்னா, என்ன யாராச்சும் ஒருத்தவங்க அ ஒருத்தவங்க நம்ம ஒரு இடத்துல நின்னு நம்ம பேசும்போது, அ நான் தலையாட்டிடுவேன். அந்த விஷயம் எனக்கு நான் அந்த விஷயத்த பத்தி எனக்கு ஒரு 10% நாலேட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி நான் தலையாட்டிடுவேன். தலையாட்டதுக்காக டக்குனு என்ன கேட்டுருவாங்க, "உனக்கு அத பத்தி தெரியுமான்னு?" கேட்டுருவாங்க. எனக்கு அந்த விஷயத்த பத்தி ஒரு 10% நாலேட்ஜ் இருக்கும். அதனால நான் என்ன பண்ருவேன்னா, ஓகே நான் அப்படின்ட்டு தலையாட்டுவேன். அப்படி இப்படி அப்படின்ட்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் வச்சுட்டாங்க. "உனக்கு அத பத்தி என்ன தெரியும்?" அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. எனக்கு அப்படியே சும்மா எனக்கு அப்பதான் ஒரு செகண்ட்ல ஒரு மாரி சுருன்னு ஏறும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் அந்த இடத்த விட்டு வெளிய வந்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன்னா, அத பத்தி ஏ டூ இசட் பாட்டம் வரைக்கும் நான் அத பத்தி ஒரு ஸ்டடி எடுத்துருவேன். ஏன்னா அத பத்தி அவனே ரிப்பீட்டட் அத பத்தி அவன் பேசினா கூட, நான் அத பத்தியே நான் திருப்பி நான் அவன்கிட்டயே தெளிவா சொல்லிடுவேன். அப்படின்னும்போது அவன் ஒரு வியக்கிற அளவுக்கு நான் ஒரு ஒரு கான்வர்சேஷன் குடுத்துருவேன். ஒரு ஸ்டெடியாவே அத பண்ருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நான் அதாவது அந்த அந்த இடத்துலருந்து நான் இப்போ வெளிய இன்னைக்கு டேல நான் நல்லா இருக்கேன். ஏன் இத நான் சொல்ல வரேன்னா, தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு யாராவது சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, தப்ப நீங்க சரி பண்ணுங்க. உங்க தப்ப நீங்க தான் சரி பண்ணணும். ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க என்னதான் ஒரு ஸ்டெடியாவே இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு மைண்ட் செட்ல நீங்க பண்ணாலும் சரி, உங்களையும் தாண்டி ஒரு விஷயம் ஒரு தவறா நடக்கும். அத நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணா மட்டும் தான் அந்த விஷயத்த நம்மளால என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்ட்டு நமக்கு தெரியும். அதனால உங்கள நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் டே பை டே உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன்.